இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சேவை பெருமைக்காக அல்ல, பணிவுக்காக. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அனைத்திலும் பெருமையை தேடிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இன்றைய உலகம் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் தேடும் காலம். ஆனால் இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார், நம் கடமையை செய்தால் போதும், நம் பணியை கடவுளுக்காக செய்ய வேண்டும், புகழுக்காக அல்ல. தொழில், குடும்பம், சமூகம் எதிலும் நாம் செய்வது ஒரு சேவை என்பதை முழுமையாக உணர்த்துகிறார். அந்த சேவையிலே நாம் நம்மையே ஒரு வழியில் நன்மைத்தனத்தை தான் பெற்றுக்கொள்கிறோம். நம்மால் செய்த நன்மைக்கு யாரும் நன்றி சொல்லாமல் போனால் மன வருந்துவோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது உன் கடமை தான், நன்றி எதிர்பார்த்திருக்காதே என்று சொல்லுகிறார். ஆனால் சமூக வலைத்தளங்கள் புகழ் தேடும் வாழ்க்கையை ஊக்குவிக்கின்றன. ஆனால் கிறிஸ்து வழி மறைந்த பணியின் வழி என்பதை அவர் உணர்த்துகிறார். எல்லாம் நமது வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை உணர்ந்து வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசிரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்பது பகவத்கீதையில் இடம்பெறும் அழுத்தமான கருத்து. சமஸ்கிருத மொழியில் இந்த தத்துவத்தை நிஷ்காம கர்மா என்று அழைப்பார். ஆசைகளற்ற பணி என்பதே இதன் பொருள். இந்த தத்துவம் எடுத்துரைக்கும் அடிப்படை கருத்தியலை புரிந்து கொள்ள பல விளக்கங்கள் அவசியம் என்றாலும், சற்று வெளிப்படையாக பார்க்கிற பொழுது இயேசு என்ற நற்செய்தியில் எடுத்துரைக்கும் கருத்தும் ஒத்ததாகவே இருக்கிறது என்று கருதலாம். ஒரு பணியாளன் தலைவன் கொடுக்கும் ஊதியத்தை எதிர்பார்க்க உரிமை உண்டே தவிர அதற்கு மேல் எதையும் எதிர்பார்ப்பது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று. தான் தலைவனுக்கு பணிவிடை செய்வதால் அதற்கு பிரதிபலனாக தலைவன் பணியாளனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது உலக வழக்கில் முட்டாள்தனம் என்று சொல்வார்கள். இந்த நடைமுறை என்பது இறை ஊழியத்திற்கும் பொருந்தும். இறையரசு பணி என்று வருகிற பொழுது நமக்கான தனிப்பட்ட லாபத்தை எதிர்பார்க்காமல் கடமையை ஆற்றுவதையே இறைவன் விரும்புகிறார் என்பதை ஒரு ஓமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் சுய லாபத்துக்கும் கையூட்டுக்கும் ஆசைப்பட்டு பொதுநலனின் போர்வையில் சுய ஆதாயத்தை தேடினால் சமூகம் வளர்ச்சி அடையாது. அதே போல இறையரசு வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் தன் பெயரின் பெருமைக்காக, புகழுக்காக விருப்பப்பட்டு பணியாற்றினால் இறையரசு பொருளற்று போய்விடும். சீடர்கள் அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சிறப்பான செயலை ஆற்றியவரின் தற்பெருமையை அச்செயலுக்கான அவருக்கு கிடைக்கவிருக்கும் வெகுமதியை தடை செய்துவிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இயேசு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். ஆதாயமும் கைமாறும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை பிற நலனுக்காகவும் பொது நலனுக்காகவும் செய்வது தியாகம் உள்ளத்தை குறிக்கிறது. நன்றியை கூட எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்வது உன்னதமான மனப்பாங்கை குறிக்கிறது. நம்முடைய பெருமையை குறிவைக்காமல் கடவுளின் மகிமையை மட்டுமே குறிவைத்து நம் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அமைய வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட நாம் இறைவனின் மகிமை ஒன்றே நமது வாழ்வின் லட்சியம் என்று வாழ்வதே சிறந்த கிறிஸ்துவ வாழ்வு. ஆகவே நாம் செய்யும் சிறு சிறு கிறிஸ்துவ கடமைகளின் தற்பெருமை கொள்ளாமல் இறைவனின் மகிமையை இலக்கு என்பதை மனநிறைவோடு நாம் வாழணும். சேவை பெருமைக்காக அல்ல, பணிவுக்காக என்பதை உணர்த்துகிறார். ஆனால் இன்றைய உலகம் பாராட்டின் கலாச்சாரமாகிவிட்டது. எதை செய்தாலும் உடனே புகழும் பரிசும் தேடுகிறது. ஆனால் இயேசு நம்மை இன்று வித்தியாசமாக கற்பிக்கிறார். நீங்கள் கடமையை செய்தது மட்டுமே. கடவுளின் சேவைகளுக்காக வாழும் ஒருவன் தன் பணியை ஒரு பாக்கியமாகவே பார்க்க வேண்டும், சுமையாக அல்ல. நம் கடமை செய்கிறோம் என்ற உணர்வு நமக்கு தாழ்மையை தருகிறது. இயேசுவின் சீடர்கள் செய்த நன்மைக்கு மனிதர்களிடம் பாராட்ட எதிர்பார்க்க மாட்டான் என்று அவர் உணர்த்துகிறார். குடும்பத்தில் பெற்றோர் தங்கள் கடமையை செய்கின்றனர். குழந்தைகள் நன்றி சொல்ல விட்டாலும் அவர்கள் அன்பை நிறுத்த மாட்டார்கள். வேலையிடத்தில் நாம் நேர்மையாக செய்கிற ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கான சேவையாக மாறுகிறது. சமூகத்தில் நாம் யாரும் பாராட்டாவிட்டாலும் கடவுள் நம்மை கவனிக்கிறார். கடவுளின் பார்வையில் உண்மையான சேவை. மனிதர்கள் புகழும் பரிசும் கொடுக்காமல் போனாலும் கடவுள் காண்கிறார். உண்மையான சீடன் அடிமை மனம் கொண்டவனாக இருப்பான். இன்றைய வாசகம் நம்மை உணர்த்துகிறது. பணிவுடன் கடமையை நிறைவேற்றும் கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்க்கையை நோக்கி அழைக்கிறது. அன்பு, பணிவு, கடமை இவை மூன்றும் சேரும் போது நம் வாழ்க்கை இறையரசின் மதிப்பாக ஒளிர்கிறது.
எனவே சேவை பெருமைக்காக அல்ல, பணிவுக்காக என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பணியும் எங்கள் கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.